வெல்கம் பேக் அரிமா வெடித்திரு. இந்த பதிவில் ஐஓபி, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க தன்னோட அக்கௌண்ட்டை ஒரு பிரான்ச்சில் இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் எளிமையாக வீட்டில் இருந்துக்கிட்டே. வாங்க பார்க்கலாம். IOB.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் ஆர் அலியாஸ் நேம். அலியாஸ் நேம்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஏற்கனவே இதே சேனலில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்னோடய அலியாஸ் நேமை கொடுக்கலாமா? இல்லை, நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரே இங்கே கொடுக்குறேன். மேலே இருக்கிற இந்த கேப்சாவை டைப் பண்ணுறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணுறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட்டில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இது போல் ஆன்லைன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு நான் புரிந்து கொள்கிறேன். பேங்க்கில் பதிவு செஞ்சுருக்கிற மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபியை கொடுக்கறது மூலமாக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அங்கீகாரத்தை வழங்குகிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸை பற்றி எனக்கு தெரியும், இது தொடர்பாக வங்கியின் வழிகாட்டுதல்களுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டேன். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஒருவேளை ஓடிபி வரலன்னா இந்த ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுக்குறேன். அடுத்து வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் என்னோடய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு ஷோ ஆகுது. அடுத்து இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். என்னோட இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணுறேன். கீவேர்ட் டு சர்ச் பிரான்ச். எந்த பிரான்ச்சுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை மாற்ற போகிறீங்களோ அந்த பிரான்ச்சை என்னென்னு இங்கே டைப் பண்ணணும். உதாரணமாக நான் விழுப்புரம்னு டைப் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிரான்ச் என்ன எங்கே இருக்குன்னு புரியலைன்னா இந்த கிளிக் ஹியர் டு மேப் சர்ச் ஆப்ஷன் வழியாக நாம் செக் பண்ணிக்கலாம். கீழே செலக்ட் பிரான்ச் ஆப்ஷனில் விழுப்புரத்தில் என்னென்ன பிரான்ச் இருக்குதுன்னு ஷோ ஆகுது. அதில் எந்த பிரான்ச்சுக்கு மாற போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணணும். நான் இதில் ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பிரான்ச் கோடு, அந்த பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது. மேலே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையாக தான் இருக்குதுன்னு உறுதியளிக்கிறேன். எனவே எனது அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை ஏற்றுக்கொள்ளுமாறு வங்கியை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ரெக்வெஸ்ட்டு சென்ட் ஆகிடுச்சு. நான் கொடுத்த ரெக்வெஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு. அதோட அக்கௌண்ட் நம்பரு, ஏற்கனவே எந்த பிரான்ச்சில் இருந்தேன், இப்போ எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கான்னு ஷோ ஆகுது. அடுத்து டவுன்லோட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுதான் நான் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட்டை பதிவு செஞ்சதுக்கான அக்னாலஜ்மெண்ட். அடுத்து லாக் அவுட்டை கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.